அந்த ஜாதகருக்கு மிக 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 சோதனையான, கடுமையான, நெருக்கடியான, போராட்டமான காலகட்டமாக இருக்கும். அந்த ஜாதகருக்கு மிக 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 சோதனையான, கடுமையான, நெருக்கடியான, போராட்டமான குருஜி அஸ்ட்ரோ டிவி நேர்லி உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலத்து அரசியலில் நிறைய பரபரப்பாக இருக்குங்க. இந்த நான் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட ஒரு அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று எதிர்கட்சி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. எதிர்கட்சியுடைய தலைவர் இந்த ஆட்சி விரைவில் கவிழ்ந்துவிடும் என்பது போல பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் என்ன நடக்கப் போகிறது என்பது நமக்கு தெரியவில்லை. அந்த அரசியலுக்குள் நாம் போகவும் விரும்பவில்லை. இப்போ ஒரு தகவலை நம்ம பார்த்தாகணும் எப்பொழுதுமே. அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி. அப்போ முதன்மையாக நமக்கு ஒரு கட்சியினுடைய ஜாதகத்தை விட அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தலைவருடைய ஜாதகம் என்பது பேசு பொருளாக இருக்கும். அந்த ஜாதகத்தை வைத்து பார்க்கின்ற போதே அந்த கட்சிக்கு இன்றைய நிலை எப்படி இருக்கிறது, நாளைய நிலை என்னவாகும் என்பது நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு தெளிவான தகவலை உங்களுக்கு நான் சொல்றேன். அவருடைய ஜாதகம் குறிப்பிடப்பட்டிருப்பது கடகராசி பூச நட்சத்திரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைய முதல்வர் விஜய் அவருடைய ஜாதகம். லக்கினம் என்று பார்க்கின்ற போது கன்னி லக்கினம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது சரியா தவறா என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் தெரிவித்தால் திரித்துக் கொள்ளக்கூட தயாரா இருக்கு. சரி, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த லக்னாதிபதி வாங்கின சாரம் பாத்தீங்கன்னா உத்திரம். ஒரு அரசு அதிகாரத்தில் அமரக்கூடிய ஒரு நிலை என்பது இந்த ஜாதகருக்கு இருக்கிறது என்பதை இவர் பிறந்த நேரம் உறுதிப்படுத்தி. சரி, அதே நேரத்தில் லக்னத்திற்கு 10ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார். கேந்திர வலிமை பெறுகிறார் சூரியன். ராஜகிரகமான சூரியன் வலிமை பெறுவது என்பதே ஒரு அரசியல் அரசு யோகம் என்பது இவருக்கு காட்டி கொடுக்கிறது. மக்கள் செல்வாக்கை உருவாக்கி கொடுக்கின்ற சனி பகவானும் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ இரண்டு கிரகங்களும் இவரை அரசியலுக்குள் கொண்டு வந்து இருக்கிறது. சனியை பற்றியும் சொல்ல வேண்டியதில்லை, சூரியனை பற்றியும் சொல்ல வேண்டியதில்லை. சனியுடைய நிலைப்பாடுகள் தான் கட்சி ஆரம்பித்த பிறகு பல்வேறு இடங்களில் அவருடைய போன இடங்களில் எல்லாம் சில சங்கடங்களை சந்திக்க நேர்ந்ததற்கு அந்த சனி பகவானும் ஒரு காரணம். அந்த நேரத்தில் கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வந்தார். இப்போ 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார், பாக்கிய சனியாக. இப்ப 2 விஷயம் பார்த்து, ராசி பூசம் சனியுடைய ஆதிக்க நட்சத்திரம். அப்ப சனியுடைய ஆதிக்கம் என்பது இவருக்கு இருக்கு. தைரியமாக செயல்படக்கூடிய நிலை, நினைத்ததை சாதித்து காட்டுகின்ற சக்தி என்பது இந்த ஜாதகருக்கு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப சுக்கிர திசை போயிட்டு இருக்கு. சுக்கிரன் யோகியாகவும் இருக்கிறார் இந்த ஜாதகருக்கு, முதல்வர் விஜய் அவர்களுக்கு. அடுத்தது சுக்கிர திசை 2033 வரையிலும். ஒரு பக்கம் ஜாதகம் இப்படி இருக்கிறது, மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப ஆளுங்கட்சி என்ன செய்கிறது என்றால், எதிர்கட்சியில் இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சியில் இருக்கின்ற எம்எல்ஏக்களை தன்னுடைய பக்கம் ஈர்த்து கொண்டிருக்கிறது. அப்போ ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய வேலையை தாவேகா தொடங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய பார்வையில என்ன பார்க்கணும்னா, சரி இவர் கடகராசி சொல்றாங்க, பூசம் நட்சத்திரம் சொல்றாங்க. இந்த கடகராசிக்கு பூச நட்சத்திரத்திற்கு சனியுடைய சஞ்சாரம் இப்பொழுது சாதகமாக இருக்கு. நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ஒரு புள்ளி வைக்கிற, நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. அப்போ 2ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது ஜென்ம ராசிக்குள் வருவார். 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு 7ஆம் இடத்திற்கு வருவார். இங்க 2 விஷயங்களை கூர்ந்து கவனிக்கணுங்க. ஜென்ம கேது 7ஆம் இடத்து ராகு, இதை பற்றி மட்டும்தான் நான் பேச போறேன். ஜோதிடர்கள் இது தவறு சரின்னு கூட என்ன விவாதம் பண்ணலாம். எப்படி இந்த பலன்களை சொல்றீங்க நீங்க கேட்கலாம். என்னுடைய அனுபவத்தில் பாத்தீங்கன்னா, ஜென்ம ராசிக்குள் எப்பொழுது கேது சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டம் அந்த ஜாதகருக்கு மிக 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 சோதனையான, கடுமையான, நெருக்கடியான, போராட்டமான காலகட்டமாக இருக்கும்.
ஞான மோட்சக்காரகன் கேது. இப்ப 7ஆம் இடத்துல ராகு. எங்கே பிரச்சனை தொடங்கும் என்றால், ஒன்று குடும்பத்திற்குள் பிரச்சனை தொடங்கும். குடும்பத்திற்குள் பிரச்சனை தொடங்காத போது, அங்கே நெருக்கடிகள் ஏற்படாத போது, கூட்டணி கட்சிகளாக இருந்து கொண்டிருப்பவருடன் பிரச்சனை உண்டாகும். சின்ன உதாரணத்தை நாம் பார்க்கணும், சொல்லணும்னா, இந்த தேர்தல் நடைபெற்ற காலத்தில் எதிர்கட்சி தலைவர் அவருடைய ஜாதகத்தின்படி அவருடைய ஜென்மராசிக்குள் இன்றும் கேதுதான் இருக்கிறார், 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். அந்த கூட்டணியினரை சேர்ப்பதற்குள் அவர் பட்ட வழி இருக்கு பாருங்க, வேதனைகள் இருக்கு பாருங்க, சாதாரண வழியும் வேதனையும் அல்ல. ஆனா இப்பொழுது அந்த கூட்டணி உடைந்திருக்கிறது. 7ஆம் இடத்தில் ராகு சஞ்சரித்த காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணக்கமாக இருந்த கூட்டணியினர் நாங்கள் வேறு நீங்கள் வேறு என்பது போல நகர்ந்து சென்று இன்று தாவேகா பக்கம் திரும்பி சென்றிருக்கிறார். இப்ப கூட்டணி உடைஞ்சு போச்சு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு 7ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்க போகிறார், ஜென்மராசிக்குள்ள கேது. அப்ப இந்த கூட்டணியினரை நம்பாமல் இருந்தாலே இவருடைய எதிர்காலம் என்பது நன்றாக இருக்கும். எப்பொழுது கூட்டணியினரை நம்பி ஆட்சியினை நடத்த நினைக்கிறாரோ அந்த நேரத்தில் நிறையவே சங்கடங்களை சந்தித்து, இந்த கூட்டணியே நமக்கு வேணாம், நம்முடைய கட்சியினரை மட்டுமே வைத்து ஆட்சியை நடத்துவதற்கு என்ன வழி இருக்கிறது என்று பார்ப்போம் என்ற நிலைக்கு இவரே வரக்கூடும். அப்போ நவம்பர் 13க்கு பிறகு தாவேகா ஆட்சிக்கு கூட்டணி கட்சியினரால் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இது எப்படி என்று பார்த்தால், கடகராசியில் பிறந்த முதல்வர் விஜயோட ஜாதகத்தின்படி அவருடைய கடகராசிக்குள் கேது சஞ்சரிப்பதும் 7ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதும் இந்த கூட்டணியினரை கொஞ்சம் உரசி பார்க்க வைக்கும். அப்போ இவருக்கு அவர்களால் நெருக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த நெருக்கடியை எப்படி சமாளிக்க போகிறார், எப்படி தொடர்ந்து ஆட்சியை நடத்த போகிறார் என்பதையெல்லாம் பார்க்கத்தான் போறோம். தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்போம். நாம் பேசியது அனைத்துமே இந்த கிரகம் இங்கே சஞ்சரித்தால் இந்த பலனை வழங்கும் என்பதுதான். இதில் ஏதேனும் தவறு இருந்தால், இல்ல நான் சொல்ல தப்பு அப்படின்னு நினைச்சீங்கன்னா பதில் சொல்லலாம். கேட்கிறேன், பதில் சொல்லவும் காத்திருக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.